ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு மனிதன் இருந்தால் அந்த ஒரு மனிதன் நீங்களாக கூட இருக்கலாம். நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்கள். இவன் வாழ்க்கையில எல்லாருமே முக்கியமாக நினைத்தான். ஆரம்பத்தில் யாருடன் சேர்ந்தாலும் யாராவது இவன் மீது அன்பு வைத்தாலும் பாசம் வைத்தாலும் அவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில உயிரான ஒரு நபர்கள், முக்கியமான ஒரு நபர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இருவருக்கும் இது நிச்சயமாக பொருந்தும். குடும்பங்கள், நண்பர்கள், காதல்கள் யாருக்காக வேண்டுமானாலும் தன்னையே அவன் தியாகம் செய்து கொள்வான். அந்த அளவுக்கு ஒரு மனிதனா அவனுடைய வாழ்க்கையில அவன் நடந்து கொண்டான். ஆனால் இவன் யாரிடமெல்லாம் பழகினானோ அவர்கள் யாருமே இவனை அப்படி பார்க்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே கருதப்படுகிறது. அதனாலே இவனுடைய மனமானது உடைய ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் எதுவும் இவனுக்கு தெரியவில்லை. ஆனால் போக போக நாட்கள் போக போக இவன் வைத்திருந்த பாசங்கள் அனைத்தும் உண்மையாக இருந்தது. ஆனால் மற்றவங்க இவன் மீது வைத்திருந்த பாசங்கள், அன்புகள் அனைத்தும் போலியானது என்பதை இவன் அறிந்து கொண்டான். அதனால குடும்பங்கள், நண்பர்கள், காதல் வாழ்க்கை அனைத்திலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வேண்டும் என்று இவனுடைய மனதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற நினைத்தான். இருந்தாலும் இவனால் மாற்ற முடியவில்லை. அவன் ஒருபோதும் பெரிய ஆசைகள் என்பது கேட்க மாட்டான். அவனுக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் உண்மையான அன்பும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சில புரிதலும் தாங்க. ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இவனிடம் இருக்கக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்காக செலவழிப்பான். மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் போய் இவன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதனாகத்தான் இவன் ஆரம்பத்தில் இருந்தான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில வந்த எல்லா மனிதர்களும் சேர்ந்து இவனுடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாக மாத்திட்டாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதை கேட்ட எளிதாக நடந்து கொண்ட வாழ்க்கையாக கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இந்த ஒரு பாடம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பொருந்தவும் செய்யும். இது உங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இதை எளிதாக அவன் எடுத்துக்கல. நம்பியவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. உயிரா நேசித்தவங்க எல்லாருமே மனதை புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டாங்க. ஆனா ஆரம்பத்துல இவனுக்கு எதுவுமே தெரியல. ஆரம்பத்துல பழகும் போது எல்லாருமே உண்மையாகத்தான் இருந்தார்கள் என்று இவன் நினைத்து பழகினான். ஆனால் போக போக எல்லாருடைய சுய உருவம் தெரிய ஆரம்பித்ததும் இவனுடைய மனது அதிகமாக காயப்பட ஆரம்பித்தது. ஏன் இப்படி நடக்கிறது, எதனால எல்லாருமே ஏமாற்றுறாங்க அப்படின்னு இவனுடைய மனதுக்குள்ள அவ்வளவு பயம், அவ்வளவு பதட்டம். ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா மனிதர்களும் இப்படியே இருந்து விடுவார்களா, எனக்குன்னு உண்மையான மனிதர்கள் வரமாட்டார்களா அப்படின்னு இவனுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு பயங்கள் எல்லாத்தையும் இவன் மனதிற்குள்ள வைத்து வாழ்ந்து கொண்டே தாங்க இருந்தான். அவனை உதவி செய்தவங்க அவனை மறந்துட்டு போயிருப்பாங்க. நீங்க யாருக்காவது போய் உதவி செஞ்சா கூட உங்களை அடுத்த நாள் நேரில் பார்க்கும்போது கண்டு கொள்ள மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் போது அவர்கள் முதல் ஆளாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு நடத்தப்பட்டது. அதனால நீங்க சில புரிதல்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வந்திருக்கும். ஆரம்பத்துல எல்லாருமே நல்லா தாங்க பேசியிருப்பாங்க. புரிய வைக்க அவன் முயற்சி செய்திருப்பான். ஆனா யாருக்குமே இவன் உங்களோட மனது என்பது புரிந்திருக்காது. அதை கேட்கறதுக்கு நேரம் என்பது இல்லாமல் பிறக்கும். ஆனா நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு என்ன வேண்டும், மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நேரங்கள் செலவழியாமல் உங்களுடைய நேரங்களை நீங்க செலவழித்து மற்ற நபர்களுக்காக மற்ற வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ விஷயங்களை தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவர்கள் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்களே உங்களுடைய மனசை மாற்ற ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். நம்மளும் நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இப்படியே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்களும் மாற ஆரம்பித்திருப்பீங்க. அதே ஒரு நேரத்துல நீங்க மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியும். இல்லை என்றால் எல்லாருடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் போய்விடுமா என்கிற மாதிரியான பல எண்ணங்களும் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். நீங்க அதிகமா அமைதியாக இருப்பீங்க. இதற்கு முன்னாடி நல்லா பேசி செஞ்சு விளையாடு கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க அதிகமாக அமைதியாக இருப்பீங்க. அதற்கு காரணம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்த சில மனிதர்கள் தாங்க. ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பழகிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக மட்டுமே தாங்க நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனதை நோகடிக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இது ஏன் நடக்கு, எதனால நடக்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இது நடப்பதை பார்த்து நீங்களே ரொம்ப கோபமும் பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்த எல்லா நபர்களுமே உங்களை பயன்படுத்தி விட்டு சென்றிருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கோபங்கள் வரத்தாங்க செய்யும்.
ஒரு கட்டத்துல நீங்க மாறி இருப்பீங்க. அதிகமா அமைதியாகவும் செஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா யாரிடமும் நீங்க மனம் திறக்காம போயிருப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் மனம் திறந்து மற்றவங்ககிட்ட பேசி மற்றவங்ககிட்ட பழகி இதுவரைக்கும் நான் ஏமாந்ததே போதும், நான் பார்த்த நம்பிக்கை துரோகங்களை போதும் என்று உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் விட்டு நகர ஆரம்பிப்பீங்க. யாரிடமும் மனதில் இருப்பதை கூட வெளியில் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன பயமும் பதட்டமும் வர ஆரம்பித்திருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல திடீர்னு நீங்க கோவப்படுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து, பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு அதனை நினைத்து இந்த ஒரு நேரத்துல நீங்க கோவப்படுவீங்க. தன்னாலேயே அழுகவும் செய்வீங்க. அப்போது உங்களுடைய உலகம் எல்லாருமே சேர்ந்து என்னைய மாத்திட்டாங்க அப்படின்னு இந்த உலகமானது உங்களையே சொல்ல வைக்கும். ஆனா யாருமே உங்களை உள்ளுக்குள்ள எவ்வளவு காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கும். நீங்கள் எல்லாரிடமும் நல்லாக பேசுவீங்க, நல்லா தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களிடம் யாருமே ஜாலியா பேச மாட்டாங்க. உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்க மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கு தேவைகள் என்று வரும் பொழுது உங்களை எப்படி அவர்கள் உங்களை எப்படியெல்லாம் பேசினால் நீங்கள் கவர்ந்து விடுவீர்களோ அப்படியெல்லாம் பேசி உங்களுடைய மனதை மாற்றுவாங்க. இந்த மாதிரி சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யத்தாங்க செய்வாங்க. இதையும் நீங்க போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கியதுக்கு அப்புறமா நீங்க தனிமையா அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கும். நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி துன்பங்கள் ஏற்பட்டது என்ற கவலைகளும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனதை தினசரி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை ஆக்கிக் கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய மனதையும் இதன் ஒர்க்கவும் செய்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துவிட்டு தனிமைதான் எனக்கு மிகவும் சிறந்தது என்ற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமாக மாறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு பதட்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் இதெல்லாமே உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக கூறணும். அந்த நாளிலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த உலகம் நல்ல மனதை மதிப்பதற்கு முன் அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்க்கிறது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் நிச்சயமாக புரிந்திருப்பீங்க. அதனால எப்படி இருக்கணுமோ அதுபடி இருந்துட்டு போவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எல்லாரும் நல்லவங்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தாங்க பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏமாந்தது போதும். இனிமேலாவது வாழ்க்கையில முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா முன்னேற ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய ராசிநாதன் அதிர்ஷ்டத்தை வரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்க போகிறார். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் வெற்றியானது கிடைக்கும். நீண்ட நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் சில ஆசைகள், கவலைகள்னு எல்லாமே இருந்து கொண்டிருக்கும். நீண்ட நாட்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மனதை விட்டு போக ஆரம்பிக்கும். முக்கியமா ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, நல்ல ஒரு வேலைக்கு போகவில்லை என்று ஆயிரக்கணக்கான கவலைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களுடைய அதிபதிக்கு போய் வாரத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு மட்டும் போய் அதிபதிக்கு 2 விளக்குகளை அதிபதிக்குரிய நாளில் போய் ஏற்றி வர சொல்லுங்க. நீங்க போய் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் யாருக்கு நல்லது நடக்கணுமோ அவர்களை போய் 2 விளக்குகளை ஏற்றி முடிந்த அளவுக்கு அங்க உட்கார்ந்து தியானங்களை செய்து அவங்களுடைய அதிபதிக்கு இருக்கக்கூடிய மந்திரங்களையும் நீங்க கூறி வழிபட்டு வந்தாலே போதும். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க அதிபதிக்குரிய ஒரு நாளில் போய் சென்று விட்டு வாருங்க. இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேணுமோ அதையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். வேலை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பிறக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய மகள்களுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வேண்டுமென்றால் உங்களுடைய அதிபதியை நீங்க வணங்குங்க. உங்களுக்கு எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். வேலையை உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கின்ற அளவுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய எதிரிகளுக்கு சற்று பலத்தை இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அளிக்கக்கூடும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு விதமான அச்சமின்மையை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலைகளை செய்தால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன அச்சங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படத்தான் செய்யும். அது தொழில் ரீதியாக ஏற்படலாம், நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ரீதியாக ஏற்படலாம். நம்ம ஏதாவது தவறுகள் செய்து விட்டோமோ என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்களே இந்த ஒரு நாளில் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமா ஏற்படத்தாங்க செய்யும். மாலை நேரத்தில்
நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாகனத்தில் பயணம் செய்வீங்க. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு நீண்ட நாட்களாக இந்த ஒரு வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாகனத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பணிகளை நீங்களே எவ்வித பயமும் இன்றி நிறைவேற்ற ஆரம்பிப்பீங்க. நிறைவு செய்யவும் கற்றுக்கொள்வீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் மட்டும் உங்களுடைய பணியை செய்திருக்க மாட்டீங்க. அதில் யாராவது ஒருவரின் உதவியானது உங்களுக்கு நிச்சயமா தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பணிகளை நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு காலமானது பிறக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிகவும் இணக்கமான உறவை நீங்கள் நடத்தி கொள்வீங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு நாள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நாளில் நண்பர்களுடன் நீங்க சுற்றுலா செல்வதற்கான திட்டத்தை இந்த ஒரு நாளில் தீட்டினீர்கள் என்றால் நிச்சயமாக நடக்கும். இல்லை என்றால் திடுதிப்புன்னு நீங்க கிளம்பி போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். வெளிநாடு செய்ய முயற்சி செய்தவர்களுக்கு தாங்கள் விரும்பிய நாட்டிற்கு செல்வதற்கான அனுமதியானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. திருமண முயற்சிகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றியை தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. பெற்றோர்கள் உங்களுடைய மனநிலைக்கேற்ப ஒத்துழைத்து கொள்வாங்க. நீண்ட நாளுக்கு நீங்க காதல் மட்டுமே செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க நினைத்த ஒரு நபரை திருமணம் செய்து விடமாட்டேன் என்று உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஒரு நேரத்துல வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. அதனால நீங்க எதுவுமே பண்ணாம வயது போனாலும் பரவாயில்லை, நான் திருமணம் செய்தால் இவனைத்தான் இவங்களைத்தான் திருமணம் செய்வேன் என்று ஒத்த காலில் நின்றவர்களுக்கு இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு ஒத்துழைப்பானது பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ஒரு நாளில் பூர்த்தியாகிவிடும். போதுமான அளவுக்கு பணமும் நீங்க செல்ல வேண்டிய இடங்களும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைத்து அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். பெரும் தொகை கைக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேடி வந்துவிடும். பெருமையான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாளில் நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேம்பட வேண்டும். மேம்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ எதிர்காலத்துக்கு தேவையான செலவுகளை உங்களால் சேமித்து வைக்க முடியும். கலைத்துறையில் ஒரு மேன்மையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முடிவுகள் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு குடும்பத்தில் தீராத பிரச்சனைகளானது இந்த ஒரு நாளில் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவானது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாளில் இருந்து கொள்வாங்க. உங்களுடைய வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், நீங்கள் எங்காவது செல்ல வேண்டியது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு இந்த ஒரு நாளில் இருந்து மாற ஆரம்பிப்பாங்க. அவர்களை முன்வந்து உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. ஏன் அப்படின்னா நீங்க படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் பார்த்து கொள்வாங்க. பார்த்து நம்ம உடன் பிறந்தவன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானே என்கிற ஒரு எண்ணத்திற்கு அவங்க மாறி உங்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால உங்க இருவருக்கும் இடையில ஒரு இணக்கங்களானது இந்த ஒரு நாளில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிந்தனை போக்கில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனை போக்கில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். காப்பீட்டு பணிகளில் ஆதாயங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமா உண்டாகவும் செய்யும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு துறைகளில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை எப்படி வாழணும் எல்லாத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல அறிந்து கொள்வீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை எப்படி வாழணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குன்னு நிறைய பாடங்களை நிச்சயமா தீட்டி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு விடையளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேம்பட வேண்டும். மேம்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ எதிர்காலத்துக்கு தேவையான செலவுகளை உங்களால் சேமித்து வைக்க முடியும். கலைத்துறையில் ஒரு மேன்மையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். சின்ன